ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் லேப்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸ் எப்படி மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் ஒயர்லெஸ். இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் ஷேரிட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இது ரெண்டுமே இல்லாமல் மொபைலில் இருக்கிறத லேப்டாப்புக்கும் லேப்டாப்பில் இருக்கிறத மொபைலுக்கும் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படின்னு சொல்லி இந்த ஒரு டெமோ வீடியோ மூலிமா நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில சாதிக்கும் நினைச்ச பல பேர் சின்ன வயசுல அவமானப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சிங்கில் சிஎக்ஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் வந்து கேட்டுச்சு. நான் ஓப்பன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக இந்த ஆப்ஸுக்கான அலோவ் பர்மிஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அலோவ் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஆப்ஸோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். லோக்கல், லைப்ரரி, நெட்வொர்க்குன்னு சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் 3வது இதில் நெட்வொர்க்குங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் ஆக்சஸ் ஃப்ரம் நெட்வொர்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப்போட டேட்டா வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஏதாச்சும் ஒய்ஃபைவுக்கு பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் போட்டு லேப்டாப்பில் ஒய்ஃபைவோட நெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆக்சஸ் ஃப்ரம் நெட்வொர்க்குங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ரேண்டம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹிட்டன் ஃபைல்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை டிக் பண்ணாதீங்க. ரேண்டம் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனுக்கு ஒரு டிக் பண்ணிவிட்டு ஷார்ட் சர்வீஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மொபைலில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லேப்டாப்பில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை வந்து கம்ப்யூட்டர்லேயோ மை கம்ப்யூட்டர் அப்படி இல்லைன்னா உங்களோட நேம் போட்டு சேவ் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்ப்யூட்டர் மாதிரி சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து மை கம்ப்யூட்டர்னு இருந்தாலும் அதை வந்து எரேஸ் பண்ணிடுங்க. பேக் ஸ்பேஸ் அழுத்தி எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த ஆப்ஸில் வந்து ஒரு லிங்க் வந்து பார்த்துருப்பீங்க. அதை வந்து காட்டக்கூடாது. அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்கள் லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த ஆப்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக அதில் என்ட்ரு பண்ணிக்குவாங்க. ஸோ இதுவுமே காட்டக்கூடாது. நான் வந்து பிளர் பண்ணிடுறேன். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சேவ் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து லாகான்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்லேயே உங்களோட மொபைலோட இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே லேப்டாப்பில் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ்ன்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாங்ஸை வந்து மொபைலோட ஃபைல்ஸுக்கு வந்து நான் காப்பி பண்ணி காட்டுறேன். ஸோ நான் என்னோட ஃபோல்டரில் போயிட்டு இந்த சாங்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ காப்பி பண்ணியாச்சு. இப்போ அகைன் வந்து பேக் வந்துருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கனெக்ட் பண்ண இன்டர்னல் ஸ்டோரேஜ். மொபைலில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடுச்சு. ஸோ வீடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிளராக தான் இருக்கும். ஏன்னா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்போவுமே ஷேக்கிங் ஆச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த சாங்ஸ் வந்து மொபைல் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து காப்பி ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்து மொபைலில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கனாலே நீங்கள் லேப்டாப்பில் பார்த்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம லேப்டாப்லேருந்து காப்பி பண்ண சாங்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் MP3ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மொபைல்ஸில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து லேப்டாப்புக்கும் ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ லேப்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து ஈஸியாக மொபைல்ஸுக்கும் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும் வித்தவுட் ஒயர்லெஸ்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஒயரே யூஸ் பண்ண தேவையில்லை. டேட்டா கேபிள் இல்லைனாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி ட்ரிக்கை இங்கே யூஸ் பண்ணி ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வந்து ஸ்டாப் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா எகைன் வந்து அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரை பண்ண வரையும் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆச்சு. ஸோ நீங்கள் டேட்டா கேபிள் இல்லைனாலும் இந்த ஒரு ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சப்போஸ் எங்கேயாச்சும் நீங்கள் வெளியே போகும்போது
நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் கூட போகலாம் டேட்டா கேபிள். அந்த ஒரு டைமில் வந்து இந்த ஒரு ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலீனாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலீனாலும் டெலகிராமில் போயிட்டு ஜிகே டெக் இன்ஃபோன்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலீன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.